ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முயற்சி மேற்கொண்டதாக வெளியாக இருக்கக்கூடிய தகவல் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தி இருக்கிறதுங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முயற்சி மேற்கொண்டுள்ளதாக வெளியாகியிருக்கக்கூடிய தகவல்கள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்கிறது. அவருக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக தூது அனுப்பப்பட்டதாக சில நாளிதழ்களில் செய்திகள் வெளியான நிலையில் இது குறித்து பல்வேறு அரசியல் விவாதங்களும் நடைபெற்று வருகின்றன. தகவல்களின்படி பார்த்தோன்னா, தனியார் பள்ளிகளுக்கான தடையில்லா சான்றிதழ் வழங்கிய விவகாரத்தில் கோடிக்கணக்கில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தற்போது தீவிரமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த விவகாரத்தில் தன்னை சுற்றி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வரக்கூடும் என்ற அச்சத்தால் அன்பில் மகேஷ் புதிய அரசியல் நகர்வை பரிசீலித்து வருவதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருந்தன. ஆனால் இந்த தகவலை அரசியல் விமர்சகர்கள் பலரும் உறுதிப்படுத்த முடியாத தகவல்களாகவே பார்க்கிறாங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பராகவும் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவராகவும் அறியப்படக்கூடிய அன்பில் மகேஷ் இவ்வளவு விரைவாக தமிழக வெற்றி கழகம் நோக்கி அரசியல் பயணம் மேற்கொள்வது சாத்தியமில்லை என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இதுவரை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தரப்பிலிருந்தோ அல்லது தமிழக வெற்றி கழக தரப்பில் இருந்தோ இந்த தகவல்கள் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியாகவில்லை. அதனால் வெளியாகியிருக்கக்கூடிய தகவல்கள் அரசியல் வட்டாரங்கள் பேசுபொருளாக இருந்தாலும் அவை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகவே இருக்கின்றன அப்படின்னும் சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி தமிழக அரசியலில் புதிய பரபரப்பும் கிளப்பியிருக்கிறது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து தனது அரசியல் செல்வாக்கு விரிவுபடுத்தி வரக்கூடிய நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அக்கட்சியில் இணையலாம் என்ற தகவல் அரசியலில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா தீவிரமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதுவரைக்கும் இரு தரப்பிலையும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் எதுவும் வெளியாகாத நிலையில் இந்த விவகாரம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. கடந்த சட்டமன்ற தேர்தல்களுக்கு பிறகு அதிமுக பல்வேறு அரசியல் சவால்களை எதிர்கொண்டு வந்துட்டுருக்காங்க. தேர்தல் தோல்வி, கட்சிக்குள்ள நிலவக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மற்றும் நிர்வாக மட்டத்தில் எழுந்திருக்கக்கூடிய முரண்பாடுகள் குறித்து தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்றும் வந்துட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில கட்சியினுடைய முக்கிய விஷயமாக பார்க்கப்பட்டு வருவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அரசியல் ஊடகங்கள்ல சந்திப்புகள்ல அதிகமாக பங்கேற்காமல் இருப்பது பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்தும் இருக்கின்றது. தகவலின்படி தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தனது எதிர்கால அரசியல் பயணம் குறித்து ஜெயக்குமார் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுது. அதிலும் குறிப்பா தமிழக அரசியல்ல வேகமா வளர்ந்து வரக்கூடிய சக்தியா பார்க்கப்படக்கூடிய தாவேகாவில் இணைவது குறித்தும் பேச்சுக்கள் நடைபெறுவதாக அரசியல் வட்டாரங்கள்ல தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. எனினும் இந்த தகவல்களுக்கு ஜெயக்குமார் தரப்பில் இருந்தோ அல்லது தாவேகா தரப்பில் இருந்தோ எவ்வித அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கப்படவில்லை. ஏற்கனவே அதிமுகவின் சில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தாவேகாவில் இணைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் ஜெயக்குமார் போன்ற மூத்த தலைவர் கட்சி மாறும் சூழல் உருவானா அது அதிமுக அரசியல்ல குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் பார்வையாளர்களும் கருதுறாங்க. இதனால் அடுத்த சில நாட்களில் இந்த விவகாரம் எந்த திசையில் நகர்கிறது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பையே ஏற்படுத்தி இருக்கின்றன அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் எந்த கட்சியை நோக்கி அடுத்த அரசியல் பயணத்தை தொடங்க போகிறார் என்பது அரசியலில் புதிய விவாதத்தையும் மற்றொரு புறம் ஏற்படுத்தி வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல்களுக்கு பிறகு அரசியல் களத்தில் பல்வேறு மாற்றங்கள்
மாற்றங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் அவரது அடுத்த முடிவு குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதிமுகவில் இருந்து ஏற்கனவே சில முன்னாள் எம்எல்ஏக்கள் விலகி நடிகர் விஜயின் தாவேகா கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் சில முக்கிய நிர்வாகிகளும் மாற்று அரசியல் வாய்ப்புகளை ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அக்கட்சியின் உள்நிலை அரசியல் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளன. அரசியல் வட்டார தகவல்களின்படி விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக திமுகவில் இணைவது தொடர்பாக தீவிரமாக யோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அங்கு இணைந்தால் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முக்கிய பொறுப்பும் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே திமுகவின் மூத்த தலைவர்கள் செல்வாக்குகளுடன் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் புதிய அதிகார மையங்கள் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் அரசியல் நோக்ககர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் அரசியல் சமநிலையை பேணும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தாவிக தரப்பின் கணக்கீடு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றொரு புறம் தாவிக தரப்பிலையும் அவருடன் தொடர்புடைய பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக சொல்றாங்க. மாவட்ட அளவிலான பொறுப்பு மற்றும் எதிர்கால தேர்தல் வாய்ப்புகள் குறித்து ஆலோசனைகள் நடைபெற்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் அவர் தொடர்புடைய வழக்குகள் மற்றும் சர்ச்சைகள் காரணமாக அவரை இணைத்துக் கொள்வதில் சில தயக்கங்கள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது. கட்சியின் பொது பிம்பத்தை கருத்தில் கொண்டு இந்த விவகாரம் கவனத்தில் எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கிடையில் எதிர்கால அரசியல் சமன்பாடுகளை வலுப்படுத்த புதிய முகங்களை வரவேற்க திமுக தயாராகியும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் விஜயபாஸ்கரினுடைய அடுத்த அரசியல் நகர்வு எந்த திசையில் அமையும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. அவரது இறுதி முடிவு வெளியாகும் வரை தமிழக அரசியல் களத்தில் இந்த விவகாரம் முக்கிய பேசுபொருளாகவே தொடரும் என அரசியல் பார்வையாளர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் வேலுமணி தரப்புகள் மீண்டும் இணைந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கட்சிக்குள் நிலவும் அதிருப்தி இன்னும் அடங்கல. குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களான சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் இணைப்பு நிகழ்வில் பங்கேற்காதது அரசியல் வட்டாரத்தில் புதிய விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கின்றன. கட்சியின் முக்கிய தலைவர்கள் சிலர் தொடர்ந்து தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி பிரச்சனைகள் தலை தூக்குகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. தகவலின்படி பார்த்தோனா எடப்பாடி பழனிசாமியின் அணுகுமுறையில் அதிருப்தி அடைந்த சண்முகம் சமீபத்திய அரசியல் நகர்வுகளால் மனவருத்தத்தில் இருப்பதாக சொல்றாங்க. அவரை சமாதானப்படுத்த மூத்த நிர்வாகிகள் முயற்சியெடுத்து வருவதாகவும் ஆனால் அந்த பேச்சுவார்த்தை பலனளிக்கவில்லை என்றும் கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கிறது. அதேபோல விராலிமலையில் தனது ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வரும் விஜயபாஸ்கர் அடுத்த கட்ட அரசியல் முடிவு குறித்து தீவிரமாக யோசித்து வருவதாக பேசப்படுது. அதிமுகவில் முடிவெடுக்கும் அதிகாரம் ஒரே தரப்பிடம் மட்டுமே குவிந்து வருவதாகவும் சீனியர் தலைவர்களுக்கு போதிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்றும் கட்சிக்குள் அதிருப்தி நிலவி வந்துட்டு இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதும் இந்த மனநிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால எதிர்கால அரசியல் வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு சில முக்கிய நிர்வாகிகள் மாற்று அரசியல் பாதைகள் ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மீது அதிமுக நிர்வாகிகளின் கவனம் அதிகரித்துள்ளதாக சொல்லப்படுது. ஏற்கனவே சில முன்னாள் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் தாவேகாவில் இணைந்திருப்பது அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.